Soft and tasty aroma paneer. Aroma paneer every day. விஜயநகர சாம்ராஜ்யத்தோட உண்மையான மகாராணி யாருங்கறத இன்னைக்கு அந்த திரும்பலாம்பாவுக்கு நல்லாவே புரியும். மகாராஜா, நாட்டியத்தை அரங்கேற்ற நேரம் ஆயிடுச்சு. நாட்டிய மயில், சங்கீத குயில், விஜயநகர சாம்ராஜ்ய அரசவையின் கலைச்செல்வி, தாளத்தின் தலைவி, நாட்டிய பேரொளி, ராஜ நர்த்தகி சௌதாமினி தேவி தன்னுடைய நடன நிகழ்ச்சியை ஆரம்பிக்க வருகிறார். பண்டிதனே ராமகிருஷ்ணா, இங்க என்ன நடக்குது? யார் இவன்? என்ன மன்னிச்சிருங்க மகாராஜா, ஆனா இவன் உண்மையிலே யாருங்கிறத நீங்களே உங்க கண்ணால பாருங்க. அவங்க சொன்ன நட்புறவு, இவன் கொண்டு வந்த நெத்தி சுட்டி, இது எல்லாமே திட்டமிடப்பட்ட ஒரு சதிதான் மகாராஜா. இப்பதான் ஞாபகம் வந்தது, உன்னுடைய அந்த சகோதரன், அவன் பேர் என்ன? மோகன் ராவ். மோகன் ராவ். அவன் பக்கத்து ராஜ்யத்துல நடக்க இருந்த ஓட்டப்பந்தயத்துல கலந்துக்கிறதா இருந்தால அதோட முடிவு என்னாச்சு? அவனை ஓட்டப்பந்தயத்துல கலந்துக்க வேண்டாம் நான் தான் சொன்னேன். ஏன் வேண்டான்னு சொன்ன? கூட 7 பேர் ஓடுறாங்க, ஆனா பரிசு மட்டும் ஒருத்தருக்கு தான். ஆனா ஒருத்தருக்கு தான் பரிசுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் 7 பேர் ஓட வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? உண்மையை சொல்ல போனா நீ இந்த பாலை கொடுக்க வேண்டியது நேத்து ராத்திரி தானே சாரதா? நேத்து ஏன் கொடுக்கல? அதுக்கான அவகாசத்தை நீங்க எங்க கொடுத்தீங்க? சாரதா, எனக்கு என்னவோ 500 தடவை ஜெபம் பண்றது கூட கம்மிதான். அம்மா 5000 தடவை பண்ணா கூட தப்பே இல்லை. லாமா, பிரச்சனை ஆயிடுச்சு. உள்ள போய் பால, உன் கட்டில் உடஞ்சிருக்கு. என்னடா சொல்ற குண்டப்பா? என்ன கட்டில் உடைஞ்சு போச்சுங்கிற? என் கட்டில் நல்லா இருந்தது, அது எப்படி உடையும்? எப்படி உடைஞ்சதுன்னு எனக்கு எப்படி தெரியும்? அப்படியா? சரி பரவாயில்ல, நான் அப்புறமா ஆச்சாரியரை வீட்டுக்கு வர சொல்லி அதை சரி பண்ணிடுறேன். சரியா? நான் இப்போ தர்பாருக்கு போறோம். இன்னைக்கு புது பதவி தர போறாங்க, தாமதமா போக கூடாது. அப்ப சரி, நான் கிளம்பட்டுமா? என்ன பாக்குற? நீ ஜெபம் பண்ணுமா? என்ன விஷயம் ராமா? உனக்கு முதல் ராத்திரியே நடந்துருச்சு. தர்பார்ல உனக்கு புது பதவியும் கிடைச்சிருச்சு. அற்புத ராமா. எல்லாம் அம்மாவோட ஆசீர்வாதம் பட்டு. அவ ஒவ்வொருத்தருக்கும் வாழ்க்கையில ஒரு நல்ல நேரத்தை கொடுப்பா. இப்போ எனக்கு நல்ல நேரம். இன்னைக்கு தர்பார்ல எந்த பிரச்சனையும் இல்லாம நல்லபடியா முடியணும். வா, பதவி கிடைச்ச சந்தோஷத்தை கொண்டாடுவோம். ஆனா கடவுள்கிட்ட வேண்டிக்க, மகாராஜா புதுசா எந்த பாரத்தையும் தூக்கி என் தலைமையில வைக்க கூடாது. அவ்வளவுதான். அழகு, பேரழகு. சொல்லுங்க, திருமலம்பாவோட கோவத்தை எப்படி நீங்க தனிய வச்சீங்க? என்ன சொல்ற?
வேற எப்படி? மகாராஜா பூனையை பாக்குறதுக்கு தானே வெளியே போவாரு, பூனை மட்டும் உள்ள வராது. இந்த விஷயம் உனக்கு உங்களுக்கு ஏகப்பட்ட வேலை இருக்கும் செய்யறதுக்கு. ஆனா எங்களுக்கு அப்படி இல்லையே. எங்களுக்கு செய்யறதுக்கு ஒன்னே ஒண்ணுதானே இருக்கு. எப்பவும் சக்காலத்தி மேல ஒரு கண்ணு வைக்கணும். அதையும் என்னால சரியா பண்ண முடியலனா அப்புறம் உங்களோட தர்ம பத்தினியா இருந்து என்ன பிரயோஜனம்? நீ இப்படி வெளிப்படையா பேசுறத பாராட்டியே ஆகணும். நீங்க இன்னொரு விஷயத்திலயும் என்ன பாராட்டல மகாராஜா. நீங்க எந்த விஷயத்திலயும் என்ன குற்றம் சொல்றதுக்கு நான் அவகாசமே கொடுக்க மாட்டேன். இப்பதான் ஞாபகம் வந்துச்சு, உன்னுடைய தம்பி இருக்கான்ல, அதான் என்னுடைய மைத்துனன். எங்க போயிட்டாரு என்னுடைய குட்டி ராஜகுமாரன் வசுதேவன்? இப்ப வரைக்கும் இங்கதான் இருந்தான். எங்க போனான்னு தெரியல. நான் எடுக்கிறேன். ஐயோ மன்னிச்சிருங்க மாமா, நான் உங்களை பார்க்கவே இல்ல. பார்க்கணும்னா 2 கண்ணையும் திறந்து வச்சுக்கிட்டு நடக்கணும் ராஜகுமாரரே. இந்த அதப்படி. நன்றி மகாராஜா. வாசுதேவா, நீ ஏன் உன் கண்ணை மூடிக்கிட்டு நடந்து வந்த? அக்கா, நான் ஏன் இப்படி பண்ணேன்னா பகல்லையே ராத்திரி வந்தா எப்படி இருக்கும்னு தெரிஞ்சுக்கதான் அப்படி பண்ணேன். சரி மகாராணி, நான் கிளம்புறேன். தர்பாருக்கு போக வேண்டிய நேரம் ஆயிடுச்சு. ஐயோ இருங்க மாமா, எங்க கிளம்பிட்டீங்க? நீங்க அந்த மாதிரி எல்லாம் போக கூடாது, பெரிய பிரச்சனை ஆயிடும். நீங்க வாங்க சொல்றேன். இப்படி உட்காருங்க மாமா. சொல்லுப்பா, இப்படி என்ன உட்கார வச்சு நீ என்ன பண்ண போற? நான் இப்ப என்னோட தலைய உங்க தலையில இன்னொரு வாட்டி முட்ட போறேன். எதுக்கு தெரியாதா? நம்ம யாரோட தலையிலயாவது முட்டணும்னா மறுபடியும் அவங்களோட தலையில நம்ம கண்டிப்பா இன்னொரு வாட்டி முட்டிதான் ஆகணும். அப்படி இல்லனா இல்லன்னா முட்டிக்கிட்ட 2 பேரோட தலையிலயும் கொம்பு முளைக்குமா மாமா, கொம்பு. கொம்பா? ஆமா, கொம்பு முளைக்குமா. எனக்கு என்னோட பாட்டி சொன்னாங்க. யோசிச்சு பாருங்க, உங்க மண்டையில மட்டும் கொம்பு முளைச்சதுன்னா பார்க்க எப்படி இருக்கும்? அசிங்கமா இருக்கும். அதுக்கப்புறம் எல்லாரும் உங்களை கொம்பு முளைச்ச மகாராஜான்னு கூப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. அத நீங்க விரும்புறீங்களா? இல்ல, விரும்பல. ஏய் மகாராணி, சரி பின்னாடி போ. இப்ப முட்டு. இப்ப சரியாயிடும். நீங்க கிளம்பி போலாம். இனி யாருக்கும் கொம்பு முளைக்காது. இதெல்லாம் என்ன மகாராணி? சரி போகட்டும், விடுங்க. சின்ன பையன் தானே மகாராஜா. சின்ன பையனா? இங்க என்ன நடக்குதுன்னு எனக்கு சுத்தமா ஒண்ணுமே புரியல. எங்க போனாலும் முட்டாள்களை தான் நான் பாத்துக்கிட்டு இருக்கேன். மகாராஜா கிருஷ்ண தேவராயர் வாழ்க! மகாராஜா கிருஷ்ண தேவராயர் வாழ்க! சபை நிர்வாகத்தை ஆரம்பிக்கலாம். மகாராஜா, இன்னைக்கு சபை நிர்வாகத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க கொடுத்த வாக்கு நிறைவேற்றுறதுக்கு விருப்பம் இல்லையா? என்ன வாக்கு? மகாராஜா, பண்டிதர் ராமகிருஷ்ணாவுக்கு கொடுத்த வாக்க தான் சொல்றேன். அவரோட திறமையும் புத்திசாலித்தனத்தையும் பார்த்து சந்தோஷப்பட்டு அவருக்கு நீங்க சிறப்பு ஆலோசகர் பதவியை கொடுத்தீங்க. அதை நீங்க ரொம்ப பெருமையாவும் வழங்குனீங்க. ஞாபகப்படுத்தினதுக்கு ரொம்ப நன்றி மந்திரியாரே. பண்டிதனே ராமகிருஷ்ணா. மகாராஜா, பண்டிதன் ராமகிருஷ்ணனை இந்த சபையில என்னுடைய விசேஷ ஆலோசகரா நியமிச்சதை நான் மறந்தே போயிட்டேன். என்ன மன்னிச்சிரு ராமகிருஷ்ணா. என்னமோ தெரியல, இன்னைக்கு காலையில இருந்தே என்னுடைய மனசு ஆழ்ந்த குழப்பத்துல இருக்கு. உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு, உன்ன மாதிரி ஒரு புத்திசாலி பக்குவமான ஒரு மனுஷன் இந்த சபையில இருக்கிறது பெருமையா இருக்கு. இந்த பதவிக்கு நீ தகுதியானவங்கிறதுல சந்தேகமே இல்லை. இன்னும் தாமதம் எதுக்கு மகாராஜா? கூப்பிடுங்க உங்க விசேஷ ஆலோசகரை, வந்து அவரோட இடத்துல உட்கார சொல்லுங்க. ஆனா பிரச்சனை என்னன்னா, எந்த இடத்துல உட்காருவாரு? எனக்கு தெரிஞ்ச கிரக யோகத்தின்படி இந்த சபையிலேயே அவருக்கு ஏத்த ஒரு நல்ல ஆசனம் இது.
அந்த இருக்கையா? ஆனா ஆச்சாரியாரே, அதுல லக்ஷ்மண் ராம் தானே அமர்ந்திருந்தாரு. இருந்தாருன்னா போயிட்டாரு. எங்க போனாரு? மேல சொர்க்கத்துக்கு போயிட்டாரு. எப்படி? எப்படின்னா அப்படித்தான். தண்ணி குடிச்சுக்கிட்டு இருந்தாரு இதே இடத்துல உட்காந்துக்கிட்டு. தண்ணி தொண்டை குழியில சிக்கி மூச்சு அடைச்சு போய் சேர்ந்துட்டாரு. எங்க? மேல. ஆ, கிருஷ்ண சுவாமி. ஐயோ, நேரடியா அவரே கிளம்பி வந்துட்டாரு. யாரு? யமதர்மராஜா. இங்கதான் உட்கார்ந்து இருந்தாரு கிருஷ்ண சுவாமி. பாவி மனுஷன் கோயில்ல இருந்து வந்துகிட்டு இருந்தாரு. கோயில் படிக்கட்டுல வாழைப்பழ தோல் இருந்திருக்கு. தெரியாம அதுல காலை வச்சிருக்காரு. அது வழுக்கி விட்டுருக்கு. டமால் அந்த இடத்துல கீழே விழுந்து நெத்தில அடிபட்டு அப்படியே உருண்டு 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 கீழே வந்துட்டாரு. போய் சேர்ந்துட்டாரு. எங்க? மேல. யமதர்மனே வந்து கூட்டிட்டு போயிட்டாரு. வாசல் கிட்ட உட்கார்ந்திருந்தப்பவே மேல் ராமா உயிராவது மிஞ்சி இருக்கும். ஆமா, நானும் அதைத்தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். குரு தாத்தாச்சாரியரே, எனக்கு இந்த மாதிரி விஷயங்கள்ல நம்பிக்கை இல்லைனாலும் இந்த இருக்க கொஞ்சம் அபசகுணமானதுன்னு உங்களுக்கு தோணல? இல்ல இல்ல, துரதிருஷ்டவசமா இது வரைக்கும் இதுல உட்கார்ந்தவங்க அவங்க இந்த உலகத்தை விட்டும் நம்மளை விட்டும் போய் சேர்ந்துட்டாங்க. அதே மாதிரி நம்ம பண்டிதன் ராமகிருஷ்ணனுக்கும் ஏதாவது ஆயிடுச்சுன்னா? இல்ல மகாராஜா, இல்ல. ஒண்ணு ஆகாது. நம்முடைய விகடன் ராமகிருஷ்ணனுக்கு மன்னிச்சிரு மன்னிச்சிரு மன்னிச்சிரு. இப்ப இவர் தர்பார்ல விகடன் இல்லையே, இப்போதான் இவரு விசேஷ ஆலோசகர் ஆயிட்டாரு. நம்மளோட விசேஷ ஆலோசகருக்கு இந்த சின்ன சின்ன சாபங்கள் பாவங்கள் இதெல்லாம் ஒண்ணும் பண்ணாது. இவர் எவ்வளவு பெரிய அறிவாளி புத்திசாலி. இவருக்கு இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா? இவர் ஏதாவது ஒரு வழிய பண்ணி அந்த சாபத்தையும் பாவத்தையும் ஒண்ணு இல்லாம பண்ணிடுவாரு. அதனால இவருக்கு இந்த ஆசனம் தான் சரி. அது மட்டும் இல்லாம இவரோட கிரக நட்சத்திரப்படி அதோட பலனை கூட்டி கழிச்சு பார்த்தா இந்த தர்பார்லயே இதுதான் சிறந்த ஆசனமா இருக்கும். வேற எதுவும் இவருக்கு ஒத்து வராது. ஆச்சாரியரே, நீங்களே சொல்றீங்கன்னா சரியாதான் இருக்கும். இருந்தாலும் நான் பண்டிதன் ராமகிருஷ்ணனோட விருப்பத்தையும் கேட்க விரும்புறேன். ராமகிருஷ்ணா, உனக்கு இந்த இருக்கையில உட்கார்றதுக்கு எந்த பிரச்சனையும் இல்லையே? ஒரு பிரச்சனையுமே இல்ல மகாராஜா. ஏன்னா ராஜகுரு எப்போ எனக்காக என்ன செஞ்சாலோ அது கடைசியில நன்மையில போய் முடிஞ்சிருக்கு. ஒருவேளை நான் இங்க உட்கார்றதுதான் ஆச்சாரியாருக்கு சரின்னு பட்டுச்சுன்னா நான் இத கண்டிப்பா உங்க ஆசீர்வாதமா நினைச்சு ஏத்துக்கிறேன் ஆச்சாரியாரே. அதுவும் இல்லாம மகாராஜா, நான் கர்மா மேல நம்பிக்கை வச்சிருக்கேன். நம்ம செயலுக்கான பலன் தான் கிடைக்கும். அப்படி இருக்கிறப்போ நாம எதுக்கு இதையெல்லாம் நம்பிக்கிட்டு இருக்கணும் இல்லையா ஆச்சாரியாரே? உன்னோட சிந்தனையை நினைச்சு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் ராமகிருஷ்ணா. இன்னையில இருந்து இந்த பதவியும் இந்த இருக்கையும் உனக்கு சொந்தமானது. இந்த பதவிக்கு நீ பெருமையை சேர்ப்பங்கிற முழு நம்பிக்கை எனக்கு இருக்கு. எந்த சுயநலமும் இல்லாம நேர்மையோடையும் நல்லெண்ணத்தோடையும் இந்த பதவிக்கு பெருமை சேர்க்கணும். பண்டிதனே ராமகிருஷ்ணா, வந்து உன்னுடைய இருக்கையில உட்காரு. உட்காருங்க. சபை நிர்வாகத்தை இப்ப தொடங்கலாம். சபை நிர்வாகங்கள்ல முதலாவதா ஒப்பந்ததாரர் ஷாமராவ் கிட்ட இருந்து ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன்.
ஒப்பந்ததாரர் ஷாம்ராவ் கிட்ட மேற்கு திரவம் வழியா கிழக்குல அமைஞ்சிருக்கிற மலைப்பகுதி வரைக்கும் ஒரு சாலையை அமைக்கிற பணியை ஒப்படைச்சிருந்தோம். ஆனா அந்த சாலையை உருவாக்குறதுல அவருக்கு சில தடங்கல்கள் இருக்கு. அது விஷயமா ஷாம்ராவ் உங்ககிட்ட எதையோ பேசணும்னு சொல்லி வந்திருக்காரு மகாராஜா. நீங்க அனுமதிச்சீங்கன்னா அவரை நாம... நிச்சயமா அனுமதி உண்டு, அவரை வர சொல்லுங்க. மகாராஜா வாழ்க. ஒப்பந்ததாரர் ஷாம்ரா, சொல்லுங்க, உங்களுக்கு என்ன பிரச்சனை? மகாராஜா, விஷயம் என்னன்னா அதை எப்படி சொல்றது? என்ன மன்னிச்சிருங்க மகாராஜா. இந்த சாலையை உருவாக்குன வரைபடத்தை எந்த நபர் தயாரிச்சாருங்கிறத நான் தெரிஞ்சுக்க விரும்புறேன் மகாராஜா. இதுல என்ன சந்தேகம்? எங்க அரசு வாஸ்து பண்டிதர் தான். ஏன்? ஒருவேளை இந்த வரைபடத்தை வச்சு நாம சாலையை அமைச்சோம்னா அதுக்கப்புறம் பெரிய பிரச்சனை வரும் மந்திரியாரே. மகாராஜா, இந்த சாலையை உருவாக்குறதுல சில தடைகள் இருக்கு. அந்த தடைகளை நாம இடிச்சாதான் இது சாத்தியமாகும். அப்படின்னா முதல்ல அந்த தடையா இருக்கிற சின்ன சின்ன கட்டடங்களை இடிச்சிருங்க. மகாராஜா ஆணையிட்டு இருக்காருன்னா நிச்சயமா யோசிச்சுதான் ஆணையிட்டு இருப்பாரு. ராஜ்யத்தோட நல்லதுக்காகவும் மக்களோட உயர்வுக்காகவும் தானே இந்த வழிக்கு ஏற்பாடு பண்ணிருக்காரு. பரவாயில்ல, இடிச்சிருங்க, ஒன்னும் பிரச்சனை இல்ல. அது செய்யறது ரொம்ப கஷ்டம் மகாராஜா. ஏன், அதுல என்ன கஷ்டம்? சாலை அமைக்கும் போது குறுக்க இருக்கிற கட்டிடங்களை இடிக்கிறது அது முடியாத காரியம் மகாராஜா. என்னது? அது ஒண்ணு இல்ல, கிராமத்து விவசாய நிலம், வீடுகள், ஆறு, மலை, அப்புறம் ஒரு பெரிய வீடு குறுக்க இருக்கு. யாரோடது? மகாராஜா கனிமணி வீட்டை இடிக்கிறத பத்தி பேசுறாரு. அவங்களோடது இல்ல ராஜகுரு, உங்களோடது. அப்படியா? என்னது? ஆமா ராஜகுரு. சந்தோஷப்பட்டுக்க மணி, கடைசியா அந்த கடவுள் உன்னுடைய வேண்டுதலை கேட்டுட்டா. கிழவை இப்ப வீதிக்கு வந்துட்டா. வீடும் போச்சு, வாசலும் போச்சு. மகாராஜா, அந்த வீடு உங்க பாட்ட முப்பாட்டன் என் பாட்ட முப்பாட்டனுக்கு கொடுத்தது. பல வருஷங்களா அந்த வீட்டுல பூஜைகள் நடந்துகிட்டு இருக்கு. என்ன பொறுத்த வரைக்கும் அந்த வீடு இல்ல, ஒரு கோயில் மாதிரி. குருதேவா, எனக்கு புரியுது. ஆனா நீங்க கவலைப்படாதீங்க. உங்க வீடு இல்லாம போச்சுன்னா அதுல என்ன இருக்கு? இந்த அரண்மனை இருக்கு, அதுவும் உங்களுடைய தானே. நீங்க கொஞ்ச நாளைக்கு தாராளமா இந்த அரண்மனையிலேயே தங்கலாம். விருந்தாளியா இருந்துட்டு போங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு புதுசா உங்களுக்கு ஒரு வீடை கட்டி கொடுத்துறேன். இவரோட வீடு மட்டும் பிரச்சனை இல்ல மகாராஜா. எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல. எது குறுக்க வந்தாலும் அதை இடிச்சு தள்ளிட்டு போங்க மகாராஜா. அதுல உங்களோட அரண்மனையும் வருது. என்ன? ஆமா மகாராஜா, நாம அந்த சாலையை உருவாக்கணும்னா விவசாய நிலம், அப்புறம் கிராமத்து வீடுகள், ஆறு, மலை, ராஜகுரு வீட்டையும் சேர்த்து உங்க அரண்மனையும் இடிக்க வேண்டியது வரும். ஒப்பந்ததாரர் ஷாம்ராவ், நீங்க என்ன சொல்றீங்க? இந்த சாலையோட வரைபடத்தை உருவாக்குனது வேற யாரும் இல்ல, எங்க சமஸ்தானத்தோட மூத்த பண்டிதர். அது மட்டும் இல்லாம எதையும் கச்சிதமா கணிக்கக்கூடிய அனுபவசாலி. அதை மறந்துடாதீங்க. இந்த வரைபடத்தை நானே நேரடியா நல்லபடியா பரிசீலிச்சு ஆய்வு செஞ்சு அதுக்கப்புறம் தான் இதுக்கான ஒப்புதலை கொடுத்திருக்கேன். மகாராஜா, நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டு அப்புறம் உங்க விருப்பம். மகாராஜா, நீங்க அனுமதி கொடுத்தீங்கன்னா நான் ஒரே ஒரு முறை அந்த வரைபடத்தை பார்த்துக்கிட்டுமா? மன்னிக்கணும் மகாராஜா, ஆனா நான் சிரிச்சதுக்கான காரணம் தெரிஞ்சா உங்களாலையும் கண்டிப்பா சிரிப்பை அடக்கிக்கவே முடியாது. அந்த காரணம் என்னன்னு தெரிஞ்சுக்க நான் ஆர்வமா இருக்கேன் ராமகிருஷ்ணா. வரைபடத்தை இவரு தலைகீழா வச்சு பாத்துக்கிட்டு இருக்காரு மகாராஜா. அப்ப எல்லாமே தலைகீழா தானே இருக்கும். ஐயா ஒப்பந்ததாரரே, இந்த வரைபடத்தை இப்படி இல்ல, இப்படி வச்சுதான் பார்க்கணும். சாலைக்கான வழிய இந்த நேர்கோட்ல தான் நீங்க உருவாக்கணும், எதிர் திசையில இல்ல. ஒரு விஷயத்தை தப்பா பார்த்தோம்னா கடைசியில தப்பா தானே முடியும் மகாராஜா. முட்டாள்தனத்துக்கும் ஒரு எல்லை இருக்கு. இந்த அரண்மனையில என்னதான் நடந்துட்டு இருக்கு? எந்த பக்கம் பார்த்தாலும் மூடர்களும் அறிவில்லாதவங்களும் தான் என் கண்களுக்கு தென்படுறாங்க. இந்த உலகம் நம்மளை பத்தி என்ன நினைக்கும்னு உங்களுக்கு தெரியுமா? ராஜா கிருஷ்ணதேவராயரோட வாளின் கூர்மைய பார்த்து எதிரிகள் பயந்து ஓடுவாங்க. ஆனா அவரு மூடர்களின் மகாராஜான்னு சொல்லுவாங்க, அறிவில்லாதவங்களோட சக்கரவர்த்தின்னு சொல்லுவாங்க. நம்ம சாம்ராஜ்யத்தை பார்த்து ஏளனமா சிரிப்பாங்க.
ஆனா நான் அப்படி நடக்க விட மாட்டேன். இந்த மூடனை உடனடியா இழுத்துட்டு போய் சிறையில அடைச்சு வைங்க. மகாராஜா, தப்பு நடந்து போச்சு, என்ன மன்னிச்சிருங்க. இனிமே இந்த மாதிரி தப்பு நடக்காது. தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க மகாராஜா. மகாராஜா, இனிமே இந்த மாதிரி தப்பு நடக்காது. குருதேவா, சொல்லுங்க மகாராஜா. ஏதாவது ஒரு யோசனை சொல்லுங்க. எனக்கு இந்த பிரச்சனைக்கெல்லாம் ஒரு தீர்வு வேணும். இந்த முட்டாள்களை நாம என்ன பண்றது? உபாயம் இருக்கு மகாராஜா. அத நீங்க விரும்புனீங்கன்னா சொல்றேன். அது என்னன்னு சீக்கிரம் சொல்லுங்க குருதேவா. மகாராஜா, நம்ம ராஜ்யத்துல 20 மிகப்பெரிய முட்டாள்களை தேடணும். முட்டாள்கள்லயே வடிகட்டின முட்டாளா இருக்கணும். அவங்கள தேடி இங்க கூட்டிட்டு வந்து எல்லாரும் முன்னாடியும் நடு சபையில வச்சு 100 சவுக்கடி கொடுக்கணும். அதுக்கப்புறம் ஆயுள் தண்டனை கொடுத்து அவங்கள சிறையில அடைச்சிடணும். என்ன இப்படி ஒரு யோசனை கொடுக்கறீங்க? ஒருத்தன் முட்டாளா இருக்கிறது அவனோட தப்பு கிடையாது. தப்பே செய்யாதவங்களுக்கு இவ்வளவு பெரிய தண்டனை கொடுக்கிறது நியாயமே கிடையாது மகாராஜா. இங்க பாரு, இந்த தர்பாரோட விதிமுறைகளை நீ அவமதிக்கிற ராமகிருஷ்ணா. எனக்கும் மகாராஜாவுக்கும் நடுவுல பேசுறதுக்கு இங்க யாருக்குமே அதிகாரம் கிடையாது. உன் வேலை என்ன? ஆலோசனை கொடுக்கிறது. அது எப்போ? உன்கிட்ட கேட்கிறப்போ. இது ஒரு தீவிர பிரச்சனை மகாராஜா. இதுக்கு நடுவுல பேசுறதுக்கு நீ சின்ன பையன், அனுபவம் இல்லாதவன், அறியா பிள்ளை. உன் பதவியோட எல்லையை தாண்டாத ராமகிருஷ்ணா. இதுக்கப்புறம் எப்போது எனக்கும் மகாராஜாவுக்கும் நடுவுல பேசுன, உன்னையும் முட்டாள்கள் பட்டியல்ல சேர்க்க வேண்டியிருக்கும். அவங்களோட சேர்த்து உனக்கும் தண்டனை வழங்கப்படும். குருதேவா, நீங்க சொல்ல வந்ததை முழுசா சொல்லுங்க. மகாராஜா, இந்த மாதிரி முட்டாள்களை கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்து அவங்களுக்கு தண்டனையை கொடுத்தோம்னா என்ன பொறுத்த வரைக்கும் மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய கச்சிதமான தகவல் போய் சேரும். விஜயநகரத்துல முட்டாளா தெரியறது ஒரு மிகப்பெரிய குற்றம்னு தெரிஞ்சுப்பாங்க. இதை என்னால ஆணித்தரமா சொல்ல முடியும். அவங்களுக்கு நீங்க கொடுக்க போற இந்த தண்டனைய மக்கள் என்னைக்கு ஞாபகம் வச்சுப்பாங்க. அதுக்கப்புறம் வருங்காலத்துல யாருமே இந்த மாதிரி முட்டாள்தனமான காரியத்தை பண்ண துணிய மாட்டாங்க மகாராஜா. தண்டனையை பத்தி நாம அப்புறமா யோசிக்கலாம் குருதேவா. ஆனா அதுக்கு முன்னாடி நம்ம ராஜ்யத்துல இருக்கிற அடிமுட்டாள்களை நான் பார்க்க விரும்புறேன். அவங்கள யார் கூட்டிட்டு வர்றதுன்னு தான் இப்ப கேள்வி. யார் கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வருவா இந்த முட்டாள்களை? இவன்தான். இவன்தான் மகாராஜா. இதோ நிக்கிறானே, முட்டாள்களை பத்தி பெருசா கவலைப்படுறவன். நம்மளோட விசேஷ ஆலோசகர் திருவாளர் பண்டிதர் ராமகிருஷ்ணன். இவர் அந்த பொறுப்பை ஏத்துக்குவாரு. இவர் முட்டாள்களை கூட்டிட்டு வருவாரு. ராமனா? மகாராஜா. ஆமா, ராமன், ராமகிருஷ்ணன். ஏன்னா முட்டாள்களை தேடி கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வரதுக்கு ஒரு மிகப்பெரிய புத்திசாலியானவர் தேவை இல்லையா? இந்த காரியத்தை செய்ய இவரை விட புத்திசாலி வேற யாரு இருக்காங்க? மகாராஜா, என்ன பொறுத்த வரைக்கும் இந்த தர்பார்லயே இந்த வேலையை செய்யறதுக்கு தகுதியானவர் யாராவது ஒருத்தர் இருக்காருன்னா அது பண்டிதர் ராமகிருஷ்ணன் தான். வேற யாராலையும் பண்ண முடியாது. இந்த பொறுப்பை இவர்கிட்டயே ஒப்படைச்சிருங்க மகாராஜா. என்ன பண்டிதர் ராமகிருஷ்ணா, 20 முட்டாள்களை கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்துருவல்ல? முடியாதா? சரி, 15 பேரை? அதுவும் முடியாதா? சரி, 10? சரி, 8 பேரையாவது கூட்டிட்டு வர முடியுமா? இது போதும் மகாராஜா. இவரு கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்துருவாரு. ஆனா மகாராஜா, நான் பண்டிதனே ராமகிருஷ்ணா, இந்த விஷயத்துல உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கான்னு நான் தெரிஞ்சுக்க விரும்புறேன். ஒரு பிரச்சனையும் இல்ல மகாராஜா. இதுக்கு நான் தான் சரியான ஆளுன்னு நம்ம ஆச்சாரியாரே என்கிட்ட சொல்லும் போது நான் எப்படி மறுக்க முடியும்? ஒரு பிரச்சனையும் இல்ல மகாராஜா.
அற்புதம். அப்ப முடிவாயிடுச்சு. பண்டிதன் ராமகிருஷ்ணன் நமக்காக 8 முட்டாள்களை தேடி கொண்டு வர போறாரு. அதுவும் 7 நாட்களுக்குள்ள. சரி மகாராஜா. கொஞ்ச நேரம் பொறுத்து போனீங்கன்னா விழ போற தேங்காய் கொஞ்சம் முன்னாடியே விழுந்துரும்ல. அதுக்கப்புறம் உங்க தலை தப்பிச்சிடும். பண்டித ராமகிருஷ்ணா, வடிகட்டின முட்டாள்களை இன்னிலிருந்து தேட ஆரம்பிச்சிருங்க. யாரா இருந்தாலும் எங்க இருந்தாலும், உங்களோட, என்னோட, மகாராஜாவோட யார் குடும்பத்தை சேர்ந்தவங்களா இருந்தாலும் சரி, எந்த ஒரு முட்டாளாவது உங்க கண்ணுல பட்டாங்கன்னா அவங்கள அப்படியே பிடிச்சிருங்க. எதுக்கும் பயப்படாதீங்க, பாரபட்சம் பார்க்காதீங்க. இன்னொன்னு, ஆண் பெண்ணுங்கிற வேறுபாடையும் பார்க்காதீங்க. நான் உங்களுக்கு துணையா இருப்பேன். நான் உங்களை தப்பா எடுத்துக்க மாட்டேன். இல்ல 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 இல்ல, நீங்க எதுக்கும் சங்கடப்படாதீங்க. கூட 7 பேர் ஓடுறாங்க, ஆனா பரிசு மட்டும் ஒருத்தருக்கு தான். ஆனா ஒருத்தருக்கு தான் பரிசுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் 7 பேர் ஓட வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? என்ன மகாராஜா, நான் சொன்னது சரிதானே? உண்மைதான். ரொம்ப சரியா சொன்னீங்க குருதேவா. சரி, அப்ப நீ கிளம்பு ராமகிருஷ்ணா. போய் உடனே உன்னுடைய வேலையை ஆரம்பி. எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் 8 முட்டாள்களை கூட்டிட்டு வந்து சேரு. கண்டிப்பா மகாராஜா. இது என்ன கொடுமை ராமா? பொது பதவியோட பொது பிரச்சனையா? பிரச்சனை தான் பட்டு. பதவி கிடைச்சிருக்கேன்னு கொண்டாடலாம்னு வந்தா கடைசியில இங்க எல்லாமே திண்டாட்டமா போச்சு. ஒரு இடத்துல நிம்மதியா உட்கார கூடாதுன்னு அந்த ஆண்டவன் என் தலையில எழுதி வச்சிட்டான் போல இருக்கு. மொத்தத்தையும் சாப்பிடுவீங்களா? இல்ல, நான் என்ன சொல்ல வந்தேனா, அந்த கடவுளுக்கு நன்றி சொல்லியே ஆகணும். ஏன்னா சமையல் இன்னைக்கு ரொம்ப ருசியா இருக்கு. அவர் எல்லாத்தையும் உங்களை சாப்பிட வச்சிருவாரு. அந்த கடவுள் கருணை வள்ளல். பக்தர்களோட வேண்டுதலை உடனே நிறைவேற்றிடுவாரு. பாருங்க, நான் மனசார வேண்டிக்கிட்டேன்னா உங்க தலையில தேங்காய் விழாம காப்பாத்திட்டாரு. கனவு தான் காண்றீங்க. அந்த கனவுல ஏதாவது ஒரு பெரிய பாறை இவர் மேல விழுந்து இவர் கதை முடியற மாதிரி காணுங்க. அதுல இருந்து உங்களால மீண்டு வர முடியும்னு சொல்ல வந்தோம் குருஜி. நீங்க எங்களை சிஷ்யங்களா ஏத்துக்கிட்டதுக்கு நாங்க புண்ணியம் பண்ணிருக்கணும். நீங்க எங்களுக்கு கடவுள் மாதிரி. அந்த கடவுளை யாராவது ஏதாவது பண்ண முடியுமா சொல்லுங்க. நான் இப்பவே போய் உங்களுக்கு கை கழுவ தண்ணி கொண்டு வரேன். என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க குருஜி? அந்த பண்டிதன் ராமகிருஷ்ணனை என்னோட வீட்டுக்கு விருந்தாளியா வர சொல்லி அழைப்பு அனுப்புங்க. என்ன பேசுறீங்க குருஜி? அவனுக்கு அழைப்பு அனுப்பணுமா? அதுவும் நம்ம வீட்டுக்கா? நேரம் சிஷ்யர்களே, நேரத்துக்கு ஏத்த மாதிரி மாறணும். இன்னைக்கு விரோதியா இருக்கிறவன் நாளைக்கு நண்பன் ஆகலாம், நண்பன் விரோதி ஆகலாம். நேரத்துக்கு தகுந்த மாதிரி யார் நடந்துக்கிறாங்களோ அவங்க தான் மிகப்பெரிய புத்திசாலி. மகாராஜா பண்டிதன் கிட்ட என்ன வேலையை ஒப்படைச்சாரு? குருஜி 8 முட்டாள்களை தேடி கொண்டு வர சொல்லி இருக்காரு. ராஜகுருவா இருக்கிறதுனால என்னால முடிஞ்ச உதவியை பண்டிதனுக்கு செய்ய வேண்டியது என் கடமை இல்லையா? ஒரு சின்ன உதவி செஞ்சா நாம என்ன குறைஞ்சா போயிட போறோம்? அந்த பண்டிதன் இங்க வந்தான்னா அவன் தேடிக்கிட்டு இருக்கிற முட்டாள்கள்ல ஒருத்தராவது கிடைக்க மாட்டாங்களா என்ன? என்ன சொல்ல வரீங்க குருஜி? அப்படின்னா அந்த பண்டிதர்கிட்ட உங்களை நீங்க ஒப்படைச்சுக்க போறீங்களா? முட்டாள், குருஜி பேசுறது குரு மாதாவை பத்தி இல்லையா குருஜி? ரொம்ப சரியா சொன்ன. அந்த பண்டிதன் இங்க வந்தான்னா என் பொண்டாட்டி அவன் முன்னாடி நிச்சயமா ஏதாவது ஒரு முட்டாள்தனமான வேலையை செய்வா. அதனால பண்டிதனுக்கு அவன் தேடுற முதல் முட்டாள் கிடைச்சிருவா. ஒருவேளை அவ அப்படி எதுவும் செய்யலன்னா நான் செய்ய வைக்கிறேன். அப்படி செஞ்சான்னா என் பொண்டாட்டி மாட்டிக்குவா. அதுக்கப்புறம் எனக்கு இந்த முட்டாள் பொண்டாட்டி கிட்ட இருந்து நிரந்தரமா விடுதலை கிடைச்சிரும். சரி, நீங்க முதல்ல சாப்பிட்டு முடிங்க குருஜி. சாப்பிட்டுட்டு எங்களுக்கு கொஞ்சம் வைங்க. இந்த மாதிரி ஒரு கேடு கட்டவன நமக்கு குருன்னு சொல்லிக்கிறது எனக்கு வெக்கமா இருக்கு. கட்டின பொண்டாட்டிய பழி வாங்குறதுக்கு எப்படி யோசிக்கிறான்னு பாத்தியா? என்ன கேட்டா விஜயநகரத்துல இருக்கிற பாதி பேரை முட்டாள்கள்னு சொல்லி சிறையில் அடைக்கணும். ஏன்னா அவனுங்க எல்லாம் இவனை தானே நம்பி இருக்காங்க. அதை விட முட்டாள்தனம் வேற என்ன இருக்க போகுது? அதுவும் சரிதான். எது சரின்னு சொல்றீங்க குருஜி? என்னோட அறிவாற்றல பாராட்டுறீங்கல்ல, அதான் எனக்கு தெரியுமேடா. போங்க, போய் பண்டித ராமகிருஷ்ணனுக்கு நம்ம வீட்டுக்கு அழைப்பு கொடுங்க. உத்தரவு குருஜி.
பண்டித ராமகிருஷ்ணா, இனிமேதான் ஆட்டம் ஆரம்பம். என்ன வாசல்லையே அணை கட்டுறீங்க? அரசவையில என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கணுமா? சொல்றதுக்கு என்ன, எல்லாம் நல்லபடியா தானே நடந்துச்சு. இன்னும் சொல்ல போனா அந்த பதவியை எனக்காகவே உருவாக்குன மாதிரி இருக்கு. ஒரு பக்கம் மகாராஜா, இன்னொரு பக்கம் நான், இன்னொரு பக்கம் அந்த பதவி, அப்புறம் அரசவை. மலர் தூவிதான் வரவேற்பே தந்தாங்க. எல்லாரும் வாழ்த்து தெரிவிச்சாங்க. நாலா புறமும் ராமா ராமான்னு ஒரே சத்தம். என்ன? உண்மைதான், ஒரு சின்ன பிரச்சனை வந்ததுதான். ஆனா அரசவை எப்படி இருக்கும்? சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து போகதான் செய்யும். நாம என்ன பண்றது இல்ல? அப்புறம் பிரச்சனைன்னு ஒண்ணு வந்துட்டு அதுக்கான தீர்வை தேடிதானே ஆகணும் இல்லையா? எடுங்க. எதை எடுக்கணும்? நான் அம்மா கிட்ட பேசிட்டு இருக்கேன். அம்மா உங்க தடி எடுங்க, இல்லன்னா அரசவையில உண்மையிலேயே என்ன நடந்ததுன்னு இவர் சொல்லவே மாட்டாரு. சரி, சாப்பாடு தயாரா இருக்கா? பயங்கரமா பசிக்குது. விட மாட்டீங்களே. அரசவையில என்ன நடந்துச்சுன்னு சொல்லிடுறேன். நம்ம ராஜ்யத்துல 20 மிகப்பெரிய முட்டாள்களை தேடணும். இங்க கூட்டிட்டு வந்து எல்லாரும் முன்னாடியும் நடு சபையில வச்சு 100 சவுக்கடி கொடுக்கணும். சரி, அப்ப நீ கிளம்பு ராமகிருஷ்ணா. எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் 8 முட்டாள்களை கூட்டிட்டு வந்து சேர். தெரியுமா, இவங்களுக்கு நல்லாவே தெரியுமா இப்படிதான் செஞ்சுட்டு வருவீங்கன்னு. பின்ன உங்க ஜாதகம் தான் சரியில்லையே. எங்களை ஒரு இடத்துல கூட நிம்மதியா உட்கார விடவே மாட்டியே நீ. புது பதவி கிடைச்ச உடனே முட்டாள்களை தேடி கண்டுபிடிக்கிற வேலை இது யாருக்காவது அடுக்குமா? இங்க பாரு, உனக்கு உண்மையிலேயே பதவியை தூக்கி கொடுத்தாங்களா இல்ல உன்னை முட்டாள் ஆக்கிட்டாங்களா? ஐயோ, அவரு நம்ம நாட்டோட மகாராஜாமா. சின்ன வயசுல இருந்து பிடிவாதத்தோட வளர்ந்திருக்காரு. எப்படியாவது 8 முட்டாள்களை தேடி கண்டுபிடிச்சு கொண்டு வான்னு சொல்லிட்டாரு. மகாராஜா உத்தரவு போட்டதும் அதை மீற தைரியம் யாருக்காவது வருமா என்ன? அதுலயும் எனக்கு நிச்சயம் வராது. அதுக்காகவாது முட்டாள்களை தேடணும். அதான் சொல்றேன், முட்டாள்களை எப்படி தேடுறது? நான் தான் முட்டாளுங்கன்னு தலையில எழுதி வச்சிருப்பாங்களா என்ன? ஒருவேளை நம்ம கண்டுபிடிச்சாலும் நான் தான் முட்டாள்னு யாருதான் ஒத்துப்பாங்க? சரிதான், சில பேர் தங்களை புத்திசாலினும் மத்தவங்களை முட்டாள்னு நினைச்சிருக்காங்க. ஏதோ பொடி வச்சு பேசுற மாதிரி இருக்கு. அப்படியா தோணுது? அப்படிதானே தோணும். நீ புத்திசாலிதான் லாமா. எப்படி சொல்ற? புத்திசாலிங்களுக்கு சைகையே போதும். அப்படியா? இப்போ உன்னை அடிக்கிறதுக்கு ஏதாவது சைகை இருக்கணுமே குண்டப்பா. உன்கிட்ட இருக்க பிரச்சனை இதுதான். என்ன சலியா புரிஞ்சுக்க மாட்டேங்களே. எடுத்துக்கோங்க. என்ன எடுத்துக்கணும்? தேவையான பொருள் எல்லாத்தையும் எடுத்துட்டு உடனே கிளம்புங்க. எங்க? பக்கத்து ஊர்ல பெரிய திருவிழா நடந்துட்டு இருக்கான். நம்ம அங்க போய் தேடலாம். அங்க நிறைய பேர் வருவாங்கல்ல. 2-3 முட்டாளாவது நமக்கு கிடைப்பாங்க. மீதி பேரை நம்ம வேற எப்படியாவது கண்டுபிடிச்சுக்கலாம். சரியா? வேண்டாமா? சரி, இது முட்டாளுங்களோட சந்திப்புன்னு வை. ஒரே இடத்துல நமக்கு நிறைய முட்டாளுங்க கிடைப்பாங்க. அப்புறம் நீ எண்ணி பார்த்து எத்தனை பேரை வேணாலும் கூட்டிட்டு போ. அடேங்கப்பா, பிரமாதம். அப்படின்னா இன்னும் 5 முட்டாள்கள் தேடினாலே போதும். 5? ஆமா, 3 பேர் கிடைச்சிட்டாங்கல்ல. எங்க? நீங்க தான் 3 பேரும் ஞான சூனியங்க. மழுகி போன உங்க மூளையை வச்சுக்கிட்டு அறிவுரை சொல்ல வந்தீங்க. உங்க 3 பேரையும் கொண்டு போய் மகாராஜா முன்னாடி நிறுத்திடுவேன். உங்க எல்லாருக்கும் 100 சாட்டடி கொடுப்பாரு. மரியாதை போங்க இங்க. ஓடு. எனக்கு ஒரு விஷயம் தான் புரிய மாட்டேங்குது. முட்டாளுங்களை தேடுற வேலையை அவங்க உங்ககிட்ட தானே ஒப்படைச்சாங்க. மன்னிச்சிருங்க, அவங்க உங்ககிட்ட தானே ஒப்படைச்சாங்க. அப்ப என்ன எதுக்கு கூட கூட்டிட்டு சுத்திட்டு இருக்கீங்க? அப்படி கேளுங்க. தேட வேண்டிய 8 முட்டாள்ல ஒரு முட்டாள் கிடைச்சாச்சு. யார் அது? அதான் இப்ப நீங்க ஏன் கூட வந்துகிட்டு இருக்கீங்களே. அப்படின்னா நான் முட்டாளா? வேற என்ன சொல்றது? இந்த மாதிரி முட்டாள்தனமா கேள்வி கேட்டா எனக்கு முட்டாள்னு தானே தோணும். ஆளுங்களை தேடி போகும்போது பாதுகாப்பு அதிகாரி தானே கூட கூட்டிட்டு போகணும். ராஜ நர்த்தகிவா கூட்டிட்டு போக முடியும்? இல்ல, அது வந்து நான் சும்மா விளையாட்டுக்கு. விளையாடுறதுக்கு இதுல என்ன இருக்கு? ஒண்ணு இல்லையே. அப்புறம் எதுக்கு அசடு வடிறீங்க? எதையோ நினைச்சு நான் சிரிச்சிட்டேன், அவ்வளவுதான். என்ன நினைச்சீங்க? ஏன் முட்டாள்தனத்தை நினைச்சேன். நல்ல விஷயம். ஒருத்தர் முட்டாள்தனத்தை நினைச்சு சிரிக்கிறது தான் முதல் புத்திசாலி விஷயம். நல்ல வேளை நீங்க முட்டாள் இல்ல. வாங்க 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 போலாம். வேகமா போ. ஐயா வணக்கம், சௌக்கியங்களா?
நல்லா இருக்கேன். ஆமா, நீங்க யாரு? ஐயா, நான் பண்டிதர் ராமகிருஷ்ணன், மகாராஜா ஸ்ரீகிருஷ்ண தேவராயருடைய சிறப்பு ஆலோசகர்னா. இவர்தான் நம்ம நகரத்தோட காவல் அதிகாரி. அடடடட, இவரை பார்த்து நீங்க ஒன்னும் பயப்பட வேண்டாம். நாங்க ஒரு வேலையா இந்த பக்கம் போயிட்டு இருந்தோம். அப்ப நீங்க வித்தியாசமா வர்றது கண்ணில் பட்டதும் உங்ககிட்ட பேசலாமேன்னு தோணுச்சு. எனக்கு ஒரே ஒரு சின்ன சந்தேகம் இருக்கு. கழுதை மேல ஏறி போறீங்க, அப்புறம் ஏன் துணி மூட்டைய தலையில வச்சிருக்கீங்க? அது ஒண்ணு இல்லைங்க, என் கழுதைக்கு வயசாயிடுச்சு, ரொம்ப சோர்ந்து போயிடுச்சு. அதாங்க இது மேல அதிகமான பாரத்தை வைக்கிறதுக்கு விரும்பல. அந்த பாரத்தை குறைக்கிறதுக்காகத்தான் இதை என் தலை மேல வச்சு நான் சுமந்துட்டு இருக்கேன். என்னாலான உதவியை நான் தானே செய்யணும். அது மட்டும் இல்லங்க, போன ஜென்மத்து கடனை இந்த ஜென்மத்துல தான் அடைச்சாகணும். கடனா? அப்படி என்ன கடன் அது? போன ஜென்மத்துல இந்த கழுதை தான் என்னுடைய அப்பா. அப்படிங்களாங்க? ஆனா தப்பா எடுத்துக்காதீங்க. எதை வச்சு சொல்றீங்க நீங்க போன ஜென்மத்துல இதுதான் உங்க அப்பாவா இருந்ததுன்னு? என் அப்பா என்கிட்ட அடிக்கடி ஒரு விஷயம் சொல்லுவாரு. ஏன்டா கழுதைக்கு பிறந்தவன, அடுத்த ஜென்மத்திலயும் நான் தான் உன் பாரத்தை சுமப்பேன்னு சொல்லுவாரு. அப்புறம் கொஞ்ச நாள்லயே எங்க அப்பா இறந்துட்டாரு. அந்த நேரம் தான் இது பிறந்துச்சு. அப்ப இருந்து இப்ப வரைக்கும் இதுதாங்க என்ன சுமந்துட்டு இருக்கேன். இப்ப நீங்களே சொல்லுங்களேன், இது செத்து போன என் அப்பாவா இல்லாம வேற யாரா இருக்க முடியும்? சரியா சொன்னீங்க, நீங்க கழுதைக்கு பிறந்தவர் தான். ஐயா, நீங்க எனக்கு ஒரு சின்ன உதவி பண்ணணும். வர ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் நீங்க நம்ம அரசவைக்கு வர முடியுமா? உங்களை மகாராஜாவுக்கு அறிமுகப்படுத்தி வைக்கிறேன். உங்களுக்கு தக்க பரிசையா அவர்கிட்ட இருந்து வாங்கி தரேன். என்னது, நான் அரசவைக்கா? ஆஹா, நிஜமாதான். நான் ராஜா கிட்ட பேச முடியுமா? கண்டிப்பா. எனக்கு பரிசும் கிடைக்குமா? நிச்சயமா கிடைக்கும். அப்படின்னா சரிங்க, ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் நான் கண்டிப்பாக இருப்பேன். அவசியம் நீங்க வந்துடணுங்க. வராம எப்படி? அதான் பரிசு கிடைக்கும்ல. இப்போ ஒருத்தன் கிடைச்சிட்டான், அப்புறம் என்னது? மத்த 7 பேர் தேட வேண்டியதா? வாங்க, வா போலாம். அதாவது மரியாதையா வாங்கன்னு சொல்ல வந்தேன். வாங்க வாங்க. வேலைக்காகல. இங்க ஒரு முட்டாள் கூட இல்ல. இங்க யார பார்த்தாலும் நம்ம கண்ணுக்கு புத்திசாலியா தான் தெரியுறாங்க. நாம தான் முட்டாளுங்க. புத்திசாலிங்களுக்கு இடையில முட்டாளுங்களே தேடிக்கிட்டு இருக்கோம். அப்புறம் என்ன? வாங்க தேடுவோம். சரி வாங்க. நாம எதுக்கு இங்க வந்தோம்? முட்டாளுங்க இங்க கிடைப்பாங்கன்னு நினைக்கிறியா நீ? இல்ல இல்ல, யாராவது முட்டாளுங்க கிடைப்பாங்களான்னு கேட்க வந்தேன். கிடைப்பாங்களே, அதான் எனக்கு அழைப்பதிலே கொடுத்து அனுப்பியிருக்காங்களே. நான் ஒரு முட்டாளு, இங்கதான் இருப்பேன், வந்து பாருங்கன்னு அனுப்பியிருக்காங்க. இல்ல இல்ல, நான் சொல்ல வந்ததுக்கு அர்த்தம் என்னன்னா, நான் முட்டாளு, நான் இங்க இருக்கேன், என்னை பார்க்க இங்க வாங்கன்னு சொல்லுவானா என்ன? அதனால நீங்க சுயமாவே முட்டாளை தேட வந்திருக்கீங்க, அப்படித்தானே? அந்தாலும் ஏன் அப்படியே நின்னுட்டு இருக்கான்? அசையாம வேற நின்னுட்டு இருக்கான். உயிரோட இருக்கானா இல்ல போய் சேர்ந்துட்டானா? ஒண்ணு பண்ணுவோம், அவர்கிட்ட போய் நீங்க உயிரோட தான் இருக்கீங்களா இல்ல பணமாயிட்டீங்களான்னு அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுப்போமா? என்ன நீங்க ஒருவேளை அந்தால் பணமாயிட்டு இருந்தானா எப்படி நிப்பான்? பணத்தால எப்படி நிக்க முடியும்? கண்டிப்பா உயிரோட தான் இருப்பான். என்ன ஈன்னு சிரிக்கிறீங்க? வாங்க வாங்க போலாம். மெதுவா மெதுவா. என்ன விஷயம் நண்பா? ஏன் தண்ணிய பாத்துக்கிட்டு இருக்கீங்க? என் பகையை தீர்த்துக்கிறதுக்காக நின்னுகிட்டு இருக்க. யாரு கூட பகை? ஒரு மீன் கூட தாங்க. காலையில என்ன கடிச்சு ஓடி போயிடுச்சு. அப்ப நான் அவசரத்துல இருந்ததுனால என்னால எதுவும் பண்ண முடியாம போயிடுச்சு. அதான் பகையை தீர்த்துக்க நான் இப்ப வந்திருக்கேன். விடவே மாட்டேன். நீங்க சத்தம் போடாம இருங்க, அது தப்பிச்சு ஓடிடும். அதற்கிட்டும் எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். ஆத்துல நூத்துக்கணக்கான மீன் இருக்கும், அதுல உங்களை கடிச்ச மீன் இதுதான்னு எப்படி அடையாளம் கண்டுகிட்டு அதை மட்டும் பழி வாங்குவீங்க? எனக்கு தெரியாம பண்ண கூட அந்த மீனுக்கு தெரியும்ல. அது போதுமே எனக்கு. ஆமாமா, சரிதான் சரிதாங்க. நீங்க சொன்னா சரியாதான் இருக்கும். எனக்கு இன்னும் ஒரு சந்தேகம். ஒருவேளை நீங்க தேடுற அந்த மீன் வந்துருச்சுன்னா அதை எப்படி பழி வாங்க போறீங்க? அது இந்த தண்ணியில மூழ்கடிச்சு பழி வாங்க போறேன். உங்க பேரு என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா நண்பா? சாணக்கிய.
ஐயோ ஐயோ டேய் அந்த பண்டிதன் என்ன பண்றான்? அவனுக்கு முட்டாளுங்க கிடைச்சிட்டாங்களா? கண்டிப்பா கிடைச்சிருப்பாங்க குருஜி. இந்த உலகத்துல முட்டாளுங்களுக்கு குறைச்சலா என்ன? அதான் 3 பேர் எங்கேயே இருக்கமே. என்ன சொன்ன? 2 முட்டாளுங்க இங்க உட்கார்ந்து இருக்கல. உங்களை மாதிரி ஆள நாங்க குருவா ஏத்துக்கலையா என்ன? அதாவது குருஜி, அதாவது மகா குருஜி, உங்களுடைய அருமைகளை தெரிஞ்சுக்க முடியாத முட்டாளுகளா நாங்க இருக்கமே. அப்புறம் 3வது முட்டாள் அது நீங்க தான் குருஜி. இல்லனா எங்கள மாதிரி முட்டாளுங்களை உங்க சிஷ்யர்களா ஏத்துக்கிட்டு இருந்திருப்பீங்களா? இல்லனா எங்கள மாதிரி அறிவு கெட்ட புத்தி இல்லாதவங்க கிட்ட இந்த மாதிரி கேள்வி எல்லாம் கேட்டிருப்பீங்களா? நீ அப்படி சொல்ல வரியா? அப்போ சரிதான். ஒரு விஷயத்த சொல்லியே ஆகணும். கொஞ்ச நேரமா என் மனசுக்குள்ள ஒரு இனம் புரியாத பயம் ஏற்பட்டிருக்கு. ஏதோ ஒரு ஆபத்து வரா மாதிரி இருக்கு. என் நெஞ்சு படபடன்னு அடிச்சுக்குது. இதோ வந்துகிட்டே இருக்கு குருஜி. எங்க இருந்து? அங்க இருந்தே. செத்த நாசமா போச்சு. பிரபு பிரபு, நான் இப்பதான் ஒரு கனவு கண்டேன். மறுபடியுமா? ஆமாங்க. ஏன்? எனக்கு என்ன தெரியும்? கனவு வந்துச்சு, நான் பாத்துட்டேன். அது என்னன்னு மட்டும் சொன்னேன்னு வைங்க, நீங்க சந்தோஷத்துல துள்ளி குதிச்சு இன்னொரு கல்யாணம் பண்ணிக்க தயாராயிடுவீங்க. நீ ஏன் இப்படி கண்டபடி உளறிக்கிட்டு இருக்க? அது எப்படி சாத்தியமாகும்? என்ன அவ்வளவு கீழ்த்தரமானவன் நினைச்சியா? சரி, அது இருக்கட்டும். அந்த கனவு பத்தி விவரமா சொல்ல. நீங்க சீக்கிரமா சொல்லுங்க குருமாதா. இப்ப என்ன கனவு கட்டிருக்கீங்க? நம்ம குருஜி நிம்மதி இழந்து நிக்கிறத பார்த்து ரொம்ப நாளாச்சு. சாப்பாடு சாப்பிடாம ஓய்வு எடுக்காம மணிக்கணக்கில் யோசிச்சுட்டே இருக்கிறத பார்த்து ரொம்ப நாளாச்சு. இவர் கோயிலுக்கு போய் மணி அடிச்சது இல்ல, மந்திரங்களை உச்சரிச்சது கூட இல்ல. அப்படி நீங்க என்ன கனவு கண்டீங்கன்னு தயவு செஞ்சு சீக்கிரம் சொல்லுங்க. சீக்கிரம் சொல்லு. இந்த முறை கனவுல நீ என்னத்த பார்த்தேன்னு சொல்லு. மழைய பார்த்தேன் பிரபு, மழைய பார்த்தேன். அதனால இப்ப என்ன? பணமழங்க, பணம் கொட்டோ கொட்டுன்னு கொட்டுச்சு. என் கனவுல நான் பின்பக்கம் புதையல பார்த்தேன். உங்க பின்னாடி சொல்லல பிரபு, நம்ம வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற தோட்டத்துல இருக்கிற மாதிரி பார்த்தேன். ஆனா வீட்டுக்கு பின்னாடி 200 வருஷம் பழமையான மரம் தானே இருக்கு. ஆமா, அப்படின்னா கண்டிப்பா அந்த மரத்துக்கு கீழே தான் அந்த புதையல் இருக்கணும். வாங்க நம்ம போய் பார்க்கலாம். எங்க வர சொல்ற? நீங்க உங்க சக்தி வாய்ந்த கையால அந்த மரத்தை பிடுங்கி எரிஞ்சிட்டு அந்த புதையல வெளியில எடுத்துருங்க. மரத்தை பிடுங்கி எரிஞ்சு புதையல வெளியே எடுக்கணுமா? அது என்ன முள்ளங்கி செடியா சுலபமா எடுக்கிறதுக்கு? 200 வருஷம் பழமை வாய்ந்த பெரிய ஆலமரம். நீ நினைக்கிற மாதிரி சுலபம் இல்ல. ஏன் சுலபம் இல்ல சுவாமி? அந்த பகவான் அனுமான் லக்ஷ்மணரை காப்பாத்துறதுக்காக மூலிகை குணங்கள் வாய்ந்த அந்த சஞ்சீவி மலையை தன் கையால பேத்துக்கிட்டு வரலையா? அப்புறம் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் கோவர்த்தன மலையே தன் சுண்டு விரலால தூக்கி சுமக்கலையா? அவங்களால எல்லாம் முடிஞ்சது, உங்களால முடியாதா என்ன? அது உங்களுக்கு கை வந்த கலையாச்சே. உங்க கையால அந்த மரத்தை புடுங்கி எறிங்க, உங்க சிஷ்யருங்க அந்த புதையல வெளியில எடுப்பாங்க. அவ்வளவுதானே? அவ்வளவுதானா? உங்களுக்கு இது ரொம்ப சுலபம் பிரபு. நீங்க எவ்வளவு பெரிய மகான். உங்களால முடியாதது எதுவுமே இல்ல. சீக்கிரம் வாங்க நம்ம போலாம். எங்க வர சொல்ற? வேற எங்க? அந்த மரத்தை பிடுங்கி எரியறதுக்காக தான். இன்னைக்கு நான் என் கணவரோட பலத்தை கண்ணால பார்க்க ரொம்ப ஆசைப்படுறேன். தயவு செஞ்சு நீ உள்ள போயிடு. என் கண்ணு முன்னாடி நிக்காத. போயிடு. சிவ 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 சிவா, இந்த மாதிரி என்ன கை எடுத்து கும்பிட்டீங்கன்னா நான் செத்ததுக்கு அப்புறம் நரகத்துக்கு தான் போவேன். நான் வேணா உள்ள போயிடுறேன் சுவாமி. என் கணவர் எவ்வளவு பெரிய மகான். தன் உடம்புல அவ்வளவு பெரிய சக்தியை வச்சிருந்தும் கூட அது பெருசா நினைக்காம அவ்வளவு பெரிய புதையிலேயே வேண்டான்னு மறுத்துட்டாரே. உண்மையாவே நீங்க பெரிய மகான் சுவாமி. நான் ரொம்ப கொடுத்து வச்சுவேன். அட கடவுளே, எனக்கு எதுக்கு இவ்வளவு பெரிய தண்டனையை கொடுத்த? இவளுக்கு என்ன பண்ற? ஆமா, பண்டிதனை கூட்டிட்டு வர சொல்லி உங்ககிட்ட சொன்னேன்ல, என்னாச்சு? எங்க அந்த பண்டிதன்? எங்க போல? உனக்காக எவ்வளவு நேரம் காத்திருக்க. என்ன விஷயம்? உன்கிட்ட பேசுற அளவுக்கு என்ன மல்லி ஒளி புத்திசாலியே நீ எங்கேயுமே பாத்துக்க மாட்ட. அப்படிங்களாங்க? எப்படி சொல்றீங்க? நீ தானே சொல்லல ஆத்திச்சுடிய மனப்பாடம் பண்ணி சொல்லுன்னு. நான் மனப்பாடம் பண்ணிட்டேன். நான் உன்கிட்ட மூச்சு விடாம சொல்லி காட்டல. நிஜமாவா? இது பெரிய விஷயம் இல்ல. நீ என்ன கேள்வி கேட்டாலும் அந்த பதில நான் ஒரே நிமிஷத்துல சொல்லிடுவேன், தெரியுமா? இப்பவாது ஒத்துக்கல நான் புத்திசாலின்னு. பதில் சொல்லு. நீ ஏன் நண்பனாச்சே குண்டப்பா, நீ புத்திசாலியா தான் இருப்ப. என் வேலை முடிஞ்சிருச்சு, இப்ப உன் வேலைதான். எடுத்து பாருங்க. எதை பார்க்கணுங்கற? அட, ஒவ்வொரு காய்கறியும் எடுத்து நல்லா பாருங்க. எல்லாமே சுத்தமா இருக்கு. நானே என் கையால தேடி தேடி எடுத்துட்டு வந்தேன். அதுவும் நல்ல பேரம் பேசி எடுத்துட்டு வந்தேன். காய்கறிக்காரன் வாய் அடிச்சு போய் என்ன சொன்னான்னு தெரியுமா? இவ்ளோ அறிவாளியான வாடிக்கையாளரை நான் பார்த்ததே இல்லைன்னு சொல்லிட்டான். கேட்டியா? அவ்வளவு சாதுரியமா நான் பேரம் பேசி வாங்கிட்டு வந்தேன். ஐயோ கடவுளே, என்னை எப்படி நீ இவ்ளோ புத்திசாலியா படிச்சேன்னு தெரியல எனக்கு. முடிஞ்சதாமா? இல்ல இல்ல,
என்னோட அதிகபட்சமான புத்திசாலித்தனத்தை காட்ட வேண்டிய நேரம் வந்துருச்சு. அப்படியா? காய்கறி பேரம் பேசி வாங்கி அதுல மிச்சமான காசுல நான் இந்த வளையல வாங்கிருக்கேன். அந்த வளையல் விக்கிறவர்கிட்ட என்ன சொன்னேன் தெரியுமா? நான் இந்த வளையல போட்டுட்டு மாளிகைக்கு போய் ராணிய பார்க்க போறேன்னு சொன்னேன். அப்புறம் என்ன, இந்த வளையல் எல்லாத்தையும் அவன் பாதி விலைக்கு எனக்கு வித்துட்டான். அட கடவுளே, என்ன எப்படி இவ்ளோ பெரிய அதி புத்திசாலியா படைச்சேன்னு தெரியலையே. இந்த விஷயத்தை நீ ஏற்கனவே சொல்லிட்டியேமா? மறுபடியும் சொன்னா குறைஞ்சா போயிடும். குறைய வேண்டாம். என்ன? அம்மா, நான் முடிச்சிட்டேன். இனிமே உங்க கையில தான். புரிஞ்சுதா ராமா இவங்கள ஏன் இப்படி பண்றாங்கன்னு? புரியாம இருக்குமா? நான் இவங்க 3 பெரிய முட்டாள்கள் பட்டியல சேர்த்து மகாராஜா முன்னாடி கொண்டு போக கூடாதுன்னு நினைக்கிறாங்க. சரி பட்டு, நீ கொஞ்ச நேரம் அமைதியா இரு, என்ன ஆகுதுன்னு பாப்போமே. இவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீங்க இவங்கள 500 தடவை ஜபிக்க சொன்னீங்க இல்லையா? ஆனா இவங்க ஒரே ஒரு முயற்சியில 250 தடவை ஜபிச்சிருக்காங்க. இதே வேகத்துல போனாங்கன்னா 12 வருஷத்துக்கான புண்ணியத்தை 12 மாசத்திலேயே அடைஞ்சிருவாங்கன்னு சொல்றாங்க. அடேங்கப்பா, என்ன ஒரு வேகம்! எவ்வளவு பெரிய புத்திசாலித்தனமா! ஆஹா, சிறப்பு சிறப்புமா, பிரமாதம். இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாதான். இன்னொரு இன்னைக்கு இவங்க சமையல்ல எல்லாமே உங்களுக்கு பிடிச்சதா தான் பண்ணி வச்சிருக்காங்க. அதுவும் உங்களுக்காக பார்த்து பார்த்து பண்ணாங்களா? எல்லா சமையல் குறிப்புகளும் இவங்களுக்கு மனப்பாடம் ஆயிடுச்சாம். ஒரு அதிபுத்திசாலியால மட்டும்தான் 100கணக்கான சமையல் குறிப்புகளை ஞாபகம் வச்சுக்க முடியுமா? அதுவும் இந்த வயசுல. என்ன ஒரு புத்திசாலித்தனம்! இத நீ ஏற்கனவே சொல்லிட்டியேப்பா சாரதா. இன்னொரு தடவை சொன்னா உனக்கு குறைஞ்சிர மாட்டேன். செத்த அம்மா புத்திசாலின்னு இப்ப ஒத்துக்கிறீங்கல்ல? ஏன் பின்ன, எங்க அம்மா பிறவிலே புத்திசாலியாச்சே. ஒத்துக்கிட்டு தானே ஆகணும். புத்திசாலியான அம்மாவுக்கு புத்திசாலியான பையன். அம்மா கவலைப்படாதீங்க, நீங்களும் தப்பிச்சிட்டீங்க. அது என்ன தப்பிச்சிட்டீங்க? இவங்க உங்ககிட்ட இது வரைக்கும் எத்தனை முட்டாளுங்க கிடைச்சாங்க, இன்னும் எத்தனை பேரை தேட போறீங்கன்னு கேக்குறாங்க. 2 பேர் தான் சிக்கினாங்க, மத்தவங்கள தேடி பிடிக்கணும். முட்டாள்தனம் பண்றவங்களுக்கு குறை இல்லைங்கிறப்போ முட்டாளுங்க கிடைக்காமல இருப்பாங்க. அம்மா, தேடிக்கிட்டே இருந்தா அந்த கடவுள் தரிசனமே கிடைக்கும். முட்டாளுங்களா கிடைக்காம இருப்பாங்க, இல்ல கிடைச்சிருவாங்க. தூக்கிக்கோ. எதை தூக்கணும்? இவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, எந்த முட்டாள வேணா இருக்கட்டும், ஆனா வீட்டுக்கு வெளியே தூக்கிக்கோன்றாங்க. வீட்டுக்குள்ள வேண்டாமா. இந்த வீட்டுக்குள்ள இருக்கிற ஒருத்தர் மேல கூட பார்வை படக்கூடாது. ஏன்னா உங்களுக்கு தான் தெரிஞ்ச விஷயமாச்சே, இந்த வீட்ல தான் எந்த முட்டாளும் இல்லன்னு. எல்லாருமே புத்திசாலிங்க தான். இதெல்லாம் நீங்க சொல்லணுமா? இந்த குடும்பத்துல பிறந்ததால தான் அறிவு குழந்தா இருக்கேன்ல. அட நான் மட்டுமா? இங்க ஒரு சின்ன அறிவு குழந்தை இருக்கு, இங்க இன்னும் 2 பெரிய அறிவு குழந்தைங்க இருக்குங்க. என்ன சொல்றீங்கன்னு புரியலையே. சாரதா, இது சின்ன பசங்க விஷயம். உங்களை மாதிரி புத்திசாலிங்களுக்கு இதெல்லாம் புரியுமா என்ன? தயவு செஞ்சு சாப்பாட்டை கண்ணுல காட்டுறீங்களா? கண்ணெல்லாம் இருட்டிட்டு வருது. என் வேலை இன்னும் முழுசா முடியல. எனக்கு இன்னும் 6 முட்டாள்கள் தேவைப்படுறாங்க. எங்கன்னு தேடுவேன்? அந்த 6 முட்டாளுங்களும் எங்க, எந்த சந்தில, எந்த பொந்துல இருக்காங்களோ. காப்பாத்தாண்டவா. என் தர்ம பத்னி ஒரு அருமையான கனவு கண்டிருக்கா. சொல்லுமா, நீ கண்ட கனவை பத்தி சொல்லு. சொல்லிடுவா பிரபு. தாராளமா சொல்லு. இவர் நம்பாள் தானே, சொல்லு. நம்மாளா? ஆனா இவரை பத்தி நீங்க என்கிட்ட ஒரு சூழ்ச்சிக்காரரு, சதிகாரரு, கொடுமைக்காரர்னு சொன்னீங்க. அதான் இத்தனை இடம் காலியா இருக்குல்ல, ஏதாவது ஒரு இடத்துல காய வச்சிட வேண்டியதானே? அப்படியெல்லாம் செய்ய முடியாது சின்ன மகாராணி. யோசிச்சு முடிவெடுத்து தான் காய நகர்த்தணும். காய நகர்த்துறதுக்குலாம் எதுக்காக யோசிக்கணும்? இவங்க தான் அதுல கை தேர்ந்தவங்களாச்சே. காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் உங்களுக்கு என்ன வேலை? வெறும் சதி பண்றவங்க தானே. இவங்களாலதான் நம்ம விஜயநகரம் முட்டாளுங்களோட சாம்ராஜ்யமா ஆயிடுச்சு. அதோட நான் இந்த முட்டாள் நகரத்துக்கு ராஜகுரு. இவங்களுக்கு தண்டனை கொடுங்க மகாராஜா. ராஜகுரு சரியாதான் சொல்லிருக்காரு. அவர் சொன்னதுல தப்பே இல்ல. இவங்க எல்லாருக்கும் தண்டனை கிடைச்சுதான் ஆகணும். இவங்க தண்டனைக்கு ஏத்தவங்க தான். ஆனந்த அனுபவம் அரோமானே. Catch us on TV, Thandivan app, thandivan.com and YouTube.